தோட்டக்காரர் சொன்னார், நான் கொத்தி எரு போடுவேன் என்று. How can a person obey God's word? எப்படி ஒரு நபர் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும்? Many people have failures in their life in obeying God's word. நிறைய பேர் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்க்கையில தோல்வியை சந்திச்சிருக்காங்க. Because many people believe that they are supposed to obey God's word. நிறைய பேர் இப்படியாக நினைக்காங்க, நான் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஒரு எதிர்பார்ப்பு. But that's not what God says. ஆனா கடவுள் அப்படி சொல்லவில்லை. God says, if you treasure my word in your heart, then my word will give you the power to withstand temptation and help you to obey my word. ஆண்டவர் இவ்வாறு சொல்கின்றார், என்னுடைய வார்த்தைகளை நீ புதையலாக நினைத்து உன் உள்ளத்தில் நீ பதித்து வைத்திருந்தால் உன்னுடைய சோதனை காலத்தில் அந்த வார்த்தைகள் உனக்கு உதவி செய்து அந்த சோதனையை நீ வெற்றி கொண்டு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்கின்றார். In Nagarkoil there is a lot of gold. நாகர்கோயில்ல ஒரே தங்கம் தான். Because I don't see so much gold in Bombay. If you wear so much gold in Bombay, your neck will not be on your shoulder. பாம்பேல இப்படிலாம் நான் நகையை பார்த்தேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய பேருக்கு தலை இருக்காது, கழுத்து இருக்காது. So tell me one thing, you wonderful people, if you wear so much outside, how much will be at home inside? நீங்க உண்மையை சொல்லணும், வெளியில இவ்வளோ நீங்க தொங்க விட்டீங்கன்னா வீட்டில் எவ்வளோ இருக்கும்? So surely you must be keeping that gold somewhere. கண்டிப்பா அந்த தங்கத்தை எல்லாம் எங்கேயோ நீங்க வச்சிருக்கீங்க. You must be keeping it in a locker, isn't it? நீங்க கொண்டு போய் பேங்க்ல லாக்கர்ல வச்சிருப்பீங்க. In the cupboard there is a locker. அல்லது வீட்டில் இருக்க கபோர்டுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்கும், அங்க வச்சிருப்பீங்க. All the nuns are looking at me and saying, thank God we don't have to put anything in the locker. சிஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், அப்பா ஒன்றும் கவலை இல்லை, நமக்கு கோல்டும் இல்லை லாக்கரும் இல்லை. Hallelujah. ஹalleluya. What do you put in the locker? லாக்கர்ல கொண்டு போய் எதை வைப்பீங்க? Something that you like the most, something that is precious to you. நீங்க ரொம்ப விரும்புறது இன்னும் ரொம்ப precious இல்லையா, மதிப்புக்குரியதா இருக்கிறது தான் கொண்டு போய் வைப்பீங்க. லிப்ஸ்டிக், ஹேர் கிளிப், sandals, அப்புறம் கால்ரா போடுறதுக்கு நல்ல உள்ள செருப்பு, நெயில் பாலிஷ், eye polish, ஐலைனர் பாலிஷ், cheek polish, கன்னத்துல போடுற பாலிஷ், all polish, எல்லா பாலிஷ் in the locker. லாக்கர்ல கொண்டு போய் வச்சு பூட்டு வைங்க. அப்படித்தானே? சரியா? Oh, fridge, TV, all big precious in the locker. ஆமா, உங்க வீட்டில் உள்ள விலை கூடின டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், இன்னும் நல்ல காஸ்ட்லி அடுப்பு, இதெல்லாம் கொண்டு போய் குக்கர்ல வச்சுட்டா இதெல்லாம் கொண்டு போய் லாக்கர்ல வச்சிருவீங்க. சரியா? Then what do you keep in the locker? எதை கொண்டு போய் லாக்கர்ல வைப்பீங்க? You keep those things which are very precious to you and you don't want to lose them. ரொம்ப மதிப்புக்குரிய, நீங்கள் இழக்க விரும்பாத அந்த விலை மதிக்க முடியாத பொருள்களை, விலை அதிகமாக உள்ள பொருள்களை லாக்கர்ல வைப்பீங்க. Property papers, நீங்க வாங்கின சொத்துக்குள்ள டாக்குமெண்ட்ஸ், பத்திரங்கள், money, நிறைய பணம், fixed deposit certificate, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸ். In the same way God says, just the way you put all those treasure in the locker, how many of you take the word of God and put it as a treasure in your heart, and only those people will experience this word changing your thinking, and now the change of your thinking will destroy that sin in you and it will bring forth from a lost to a profit, and you will experience the fruit and the reward of heaven. நீங்கள் விலை கூடிய பொருள்களை எவ்வாறு லாக்கரில் வைக்கின்றீர்களோ அதுபோல விலையேறப்பெற்ற இந்த இறைவார்த்தைகளை உங்கள் உள்ளமாகிய லாக்கரில் நீங்கள் வைத்து அடைத்து கொண்டால் அந்த விலையேறப்பெற்ற இறைவார்த்தைகள் உங்கள் சிந்தனையை மாற்றும். உங்கள் சிந்தனை மாறும்போது நீங்கள் இறைவார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும்
உங்களுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஆவியின் கனி கொடுக்கக்கூடிய வாழ்வை நீங்கள் வாழ முடியும். நீங்கள் விண்ணக ஆசீர்வாதத்தை வெகுமதியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் காண்கின்ற மற்ற சோதனைகளை, பாவ இச்சைக்கான காரியங்களை தோற்கடிக்க முடியும். சரியா? So if you are diligently not getting into the word of God, then you will be still a Christian, but not a spiritual Christian, but a carnal Christian, and a carnal Christian's future is only destruction, no profit, no blessing, no reward in the kingdom of God. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்து இவ்வாறு இந்த இறை வார்த்தை உங்களுள் இல்லை என்றால் நீங்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாகத்தான் நீங்கள் வாழ முடியும். எனவே நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற சோதனைகளையும் உங்களுக்கு வெற்றி கொள்ள முடியாது. அவை உங்களை அழித்துவிடும். So please understand, victory, when you go out of this place, when you leave this ground, you will have to make number of choices. Every time you make a choice to do what the word of God says, it brings profit. Every time you make a choice to disobey God's word, it shall bring a loss. எனவே அத்திமரமே, நீ முடிவெடுக்க வேண்டும். இறை வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதன்படி வாழவா, அல்லது இறை வார்த்தைக்கு முரணான காரியங்களை வாழ்க்கையில் செய்வதா? எனவே இங்கிருந்து போவதற்கு முன்னால் சில காரியங்களை தேர்வு செய்ய வேண்டியிருக்கும். Praise the Lord. Praise the Lord. How many of you know that Moses was God's anointed man? எத்தனை பேருக்கு தெரியும் மோசே ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் என்று? மோசேயை பத்தி தெரியுமா? So let's look at Moses, the fig tree. மோசஸ் என்ற அந்த அத்திமரத்தை பார்ப்போம். I'm just taking an example. When you go back home, you search every fig tree in the Bible and just take the example and look into them. You will find there is a time when the vine dresser dig them, dung them, and then they produce the fruit. நீங்கள் இத்தகைய அத்திமரங்களை, மோசே என்ற ஒரு அத்திமரத்தை பற்றி நான் இப்போது சொல்கின்றேன். ஆனால் வீட்டுக்கு போன பிறகு இந்த பைபிளில் இவ்வாறு நிறைய அத்திமரங்கள் காணப்படும். நீங்கள் அதை தேடி கண்டுபிடித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கனி கொடுக்கும் பொருட்டு கடவுள் எவ்வாறு அவர்களை கொத்தி அங்கு எரு போட்டு அவர்களை தயார் செய்தார் என்பதை கண்டுகொள்வீர்கள். Please write it in your notebook. This is very important. உங்க நோட்ல எழுதி வச்சுக்கங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். Right actions cannot change wrong thinking. சரியான செயல்பாடுகள், right actions can't change wrong thinking. தவறான எண்ணங்களை மாற்ற முடியாது. But praise God, right thinking சரியான சிந்தனை changes wrong action. தவறான செயல்பாடுகளை மாற்றுகின்றது. Praise the Lord. Praise the Lord. So fig tree, all that you have to work now is how will you get the right thinking. அத்தி மரங்களை நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் சிந்தனைகளை எப்படி சரி செய்வது என்பதுதான். Many people are trying to do right things, but their thinking is still carnal. Their thinking is something else. Their actions are only to show that I'm doing the right thing, but their thinking is still wrong. So if your thinking is wrong and your actions are right, it will only be temporary. But praise God, if your actions are wrong and your thinking is right, that right thinking will change your action, and now your right thinking will bring forth right action. சில பேர் சரியான செயல்களை செய்கின்றார்கள், ஆனால் சிந்தனையில் மாற்றம் இல்லை. அப்போது இத்தகைய செயல்பாடுகள், இத்தகைய வாழ்க்கை முறை ஒரு நிரந்தரமானதாக இருக்காது. அது தற்காலிகமானதாகத்தான் இருக்கும். மாறாக சிந்தனையில் மாற்றம் பெற்று அதனால் ஏற்படுகின்ற செயல்பாடுகளில் மாற்றம் நிரந்தரமானதாக இருக்கும். அத்தகைய மாற்றத்தை கொண்டு வந்தால் வாழ்க்கை கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாக, வெகுமதி விண்ணிலிருந்து பெறக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும்.
When I was small and I had heard about Moses, when I got touched by the Lord, I heard about Moses and I was thinking, God, you blessed Moses so much and so much of power was flowing through Moses. நான் சிறு பையனாக இருக்கும்போது மோசஸை பற்றி கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் அதன் பின்பும் நான் வளரும்போது இந்த மோசேயுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து நான் நினைப்பேன், இந்த கடவுள் மோசேயை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார், அவருக்கு எவ்வளவு வல்லமையை கொடுத்திருக்கிறார், கடவுளுக்கு அவர் மேல் எவ்வளவு விருப்பம் சிந்திப்பதுண்டு. But God showed me that he had to dig him and dunk him. ஆனால் ஆண்டவர் எனக்கு காட்டினார், அவர் கொத்தப்பட்டு அவர் எரு போடப்பட்டு அவர் தயார் செய்யப்பட்டார் என்பதை. So shall we see? நாம் பாப்பமாத Hebrews chapter 11 verse 23. By faith Moses, when he was born, was hid 3 months of his parents because they saw he was a proper child and they were not afraid of the king's commandment. By faith when he was to come to years, Moses refused to be called the son of Pharaoh's daughter, choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasure of sin for a season, esteeming the reproach of Christ greater riches than the treasures in Egypt, for he had respect unto the recompense of the reward. Praise God. Praise the Lord. எபிரேயர் 11வது அதிகாரம் 23 முதல் 26 வரையில் உள்ள வசனங்கள். மோசே பிறந்தபோது குழந்தை அழகாய் இருக்க கண்டு அவருடைய பெற்றோர் அரசனுடைய ஆணைக்கு அஞ்சாது 3 மாதம் அவரை ஒளித்து வைத்திருந்ததும் நம்பிக்கையினால்தான். மோசே பெரியவரான பின்பு பார்வோனுடைய மகளின் மகன் என அழைக்கப்பட மறுத்ததும் நம்பிக்கையினாலே தான். பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தேர்ந்து கொண்டார். ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் இருத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மெசியாவின் பொருட்டு இகழ்ச்சி உறுவதே மேலான செல்வம் என்று கருதினார். Praise the Lord. Praise the Lord. So Moses was hid by his parents because the king had ordered any male child born had to be killed during the time of Moses. மோசே வாழ்ந்த காலத்தில் அரசனுடைய ஆணை இவ்வாறு இருந்தது, எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றுவிட வேண்டும் என்று இருந்தது. எனவே அவனுடைய பெற்றோர் அவனை ஒளித்து வைத்திருந்தார்கள். So they could control Moses for 3 months, but then they saw that he would cry, and if that cry would be heard, then the whole family would be killed, including Moses. 3 மாதம் வரைதான் அவரை அவ்வாறு ஒளித்து வைக்க முடிந்தது. ஏனென்றால் அதன் பின்பு குழந்தை அழும் சத்தம் கேட்டால் அந்த குழந்தை ஆண் குழந்தை என்று தெரிந்து கொண்டு மோசேயை மட்டுமல்ல குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அவர்கள் கொன்று விடுவார்கள் என்று அவர்கள் பயந்தார்கள். So Moses' mother put Moses in a basket and allowed the basket to go through the river, and Pharaoh's daughter, who was having bath, picked up the basket and she found Moses in the basket. எனவே மோசேயுடைய தாய் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து ஆற்றுக்கு சென்று அந்த ஆற்றிலே மிதக்கும்படியாக விட்டுவிட்டாள். அப்போது பார்வோனின் மகள் அங்கு தோழியரோடு குளிக்க வந்தாள். இந்த பெட்டியை கண்டதும் குழந்தை அழுகின்ற சத்தத்தை கேட்டு அந்த குழந்தை அழகான ஆண் குழந்தை என்று அதை எடுத்துக்கொண்டு போய் அரண்மனையில் தன்னுடைய சொந்த மகனாக வளர்க்க ஆரம்பித்தாள். So Pharaoh's daughter adopted Moses, and Moses grew up in Egypt, and he was called Pharaoh's daughter's son. அவ்வாறு பார்வோனின் மகள் மோசேயை தனது தத்து பிள்ளையாக எடுத்துக்கொண்டாள். எனவே மோசே எகிப்தில் வளர்ந்து வந்தார். அவர் எகிப்து மன்னனுடைய மகளின் மகன் என்று அழைக்கப்பட்டார். So Moses did not know that he was a Hebrew. He believed he was an Egyptian.
மோசேக்கு தெரியாது தான் ஒரு எபிரேயன் என்பது. அவர் தான் ஒரு எகிப்தியன் என்ற எண்ணத்திலே அவர் வளர்ந்து வந்தார். But one day Moses came to know that he was not an Egyptian, but he was a son of a Hebrew, God's chosen people. ஒரு நாள் மோசேக்கு இது தெரிய வந்தது. தான் ஒரு எகிப்தியன் அல்ல, மாறாக ஒரு எபிரேயன், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனத்தில் உதித்த ஒரு மகன் என்பதை தெரிந்து கொண்டார். Look at verse number 25. 25வது வசனத்தை நாம் பார்ப்போம். The word of God says choosing. அங்கு தேர்ந்து கொள்ளுதல், Choosing. தேர்ந்து கொள்ளுதல் என்பதை பற்றி கூறுகின்றது. Choosing. தேர்ந்து கொள்ளுதல். He had to make a choice. மோசே ஒரு தெரிவு செய்ய வேண்டி இருந்தது. Nobody forced him. யாருமே அவரை வற்புறுத்தவில்லை. But he on his own made a choice. அவரோட சொந்த விருப்பத்தின்படி அவர் தெரிவு செய்து கொண்டார். He openly said, I am no longer Pharaoh's daughter's son, but I belong to a Hebrew. அவருக்கு தான் ஒரு பார்வோனுடைய மகளின் மகன் என்று சொல்வதை அவர் தேர்ந்து கொள்ளவில்லை, தான் ஒரு எபிரேயன் என்று சொல்வதை அவர் தேர்ந்து கொண்டார். When Moses made that choice, God had not spoken to Moses. மோசே அவ்வாறு தெரிந்து கொண்ட பின் ஆண்டவராகிய கடவுள் அவரிடம் பேச எண்ணினார். God had not shown him any physical evidence that God would make him a deliverer. ஆண்டவராகிய கடவுள் மோசேக்கு எந்த விதமான கண்ணால் பார்க்கக்கூடிய ஆதாரங்களையும் காட்டவில்லை. மாறாக அவரை இந்த எகிப்து மக்களை விடுதலை செய்யக்கூடிய விடுதலை வீரனாக தேர்ந்தெடுப்பதை வைத்திருந்தார். He had not even experienced the power of God. மோசேக்கு ஆண்டவருடைய வல்லமை கூட அவர் வாழ்க்கையிலே அவர் அனுபவித்து அறிந்திராத ஒன்றாக இருந்தது. The moment Moses called himself a Hebrew, the very next moment from the palace he would be turned into a slave. மோசே எப்போது தான் ஒரு எபிரேயன் என்று கூறுகின்றாரோ அந்த நிமிடத்திலேயே அரண்மனையில் இருந்து மோசேயை ஒரு அடிமை நிலைக்கு தாழ்த்தி விடுவார்கள். Moses had to become a slave and work with his own people as a slave. மோசே தன்னுடைய இனத்தாரோடு சேர்ந்து ஒரு அடிமையாக அவர்களோடு அடிமை வேலையை செய்ய வேண்டியிருக்கும். Can I ask you a question? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? Let's say Pharaoh's daughter had adopted you and you are in the palace. நீங்க பார்வோனுடைய மகள் உங்களை தத்து பிள்ளையா வச்சிருக்காங்க, அரண்மனையில நீங்க இருக்கீங்க. And one fine day you come to know that you are adopted, you belong to a Hebrew and you are a slave. You are supposed to be a slave because your parents are slave, your generations are slave in Egypt. நீங்க அப்படி அரண்மனையில இருக்கும்போது ஒரு நாள் தெரிய வருது, நீங்க ஒரு அடிமை குலமாக்கிய எபிரேய குலத்தில் உள்ளவங்க, உங்க இனமே ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற எபிரேய கூட்டம், தாய் தந்தையர்கள் எபிரேயர்கள், உங்கள் இனமே எபிரேய இனம் என்று தெரிய வருகிறது. How many of us would you think would make a choice and refuse the palace and take a gutter? எத்தனை பேர் நம்மிலே இத்தகைய தெரிவு, சூசிங், தெரிந்து கொள்வோம், அதாவது அரண்மனை வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இந்த சாக்கடை வாழ்க்கை போதும், ஒரு அடிமை வாழ்க்கை போதும் என்று நாம் தெரிந்து கொள்வோம். And there was no force. அங்கு எந்த விதமான வற்புறுத்தலும் கிடையாது. Come on, how many of us would have done that? எத்தனை பேர் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்ள நமக்கு மனதில் விருப்பம் இருக்கும்? I think even I would have not done that. நான் கூட அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். Can you leave the palace and become a slave on your own? அரண்மனையில் வாழ்ந்த அந்த சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு அடிமை வாழ்க்கைக்கு போக மனம் ஆசைப்படுமா?